வெல்கம் டு டெம்ப்ளரிஷ் vlog. மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது சொரக்காய் பீர்க்கங்காய் கூட்டு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, இஞ்சி கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கிறேன் நான். சொரக்காய், பீர்க்கங்காய் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். சொரக்காய் நிறைய எடுத்திருக்கேன். ஒரு சொரக்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இது முழு பூண்டு போடுறதுக்கு கிரேவி தொக்குகளை போடுறதுக்கு. காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா. இது எல்லாமே சொரக்காய் பீர்க்கங்காய் தேவையானதுக்கு பயன்படுத்துகிற பொருள். இப்போ துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள், கல் உப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பு பயன்படுத்துகிறவங்க தூள் உப்பு பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ கல் உப்பு போட வேண்டாம். அதில் சிறிய அளவு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உப்பு எடுத்துட்டால் போதும். தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு அலசிட்டு குக்கரில் நான் போட்டுக்கிறேன். இங்கே குக்கரில் பண்ணுறவங்க குக்கரில் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக கடாயில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். துவரம்பருப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக வெட்டி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு உரித்து வச்சுருக்க முழு பூண்டு, தட்டி வச்சுருக்க பூண்டு வந்து ரெண்டாவது. இது வந்து முழு பூண்டு போட்டிருக்கோம். இஞ்சி நசுக்கி போட்டிருக்கேன் நான். இஞ்சி வந்து கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். சொரக்காய் போடுறேன் இப்போ நான். கூட பீர்க்கங்காய் வெட்டி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறேன். சொரக்காவும் பீர்க்கங்காவும் கலந்த போல் இப்போது தொக்கு செய்ய போகிறோம். கூட்டு பண்ணலாம். அவ்வளோதான். எல்லாமே போட்டு நான் ஒரு சொரக்காய் முழுசாக எடுத்திருக்கேன், ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நான் நிறைய காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு போட்டுறாதீங்க, அப்புறம் உப்பு கரிப்பாயிடும். தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா அது ஏற்கனவே நம்மளுக்கு சொரக்காலையும் பீர்க்கங்காலையும் தண்ணி சொரப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டோம்னா நல்லது. இது பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ குக்கர் போட்டு மூடிக்கலாம். நம்ம ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். நம்மளுக்கு வந்து பீர்க்கங்காய் சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ தாளிக்கிறோம். நம்ம கடுகு, சீரகம், தட்டி வச்ச பூண்டு, கிள்ளி வச்சுருக்க மிளகாய், காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் போட்டிருக்கோம். கிள்ளி போடணும். நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கணும்னா அந்த காரம் உப்பு எல்லாமே சேர்ந்த போல் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்கல இல்லைங்களா, அதனால் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டோம்னா காரம் தட்டும் நம்மளுக்கு. நல்லா ப்ரௌனாக ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப வதக்கிட வேண்டாம். வதக்கி எடுத்துட்டோம். இப்போ குக்கர்லேருந்து வெந்திருக்கிறத எடுத்து அப்படியே அந்த கடாயில் மாற்றிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே தொக்கு கிடச்சிரும் நம்மளுக்கு. கூட்டு சொரக்காய் பீர்க்கங்காய் கூட்டு ரெடியாக போகுது. அவ்வளோதான். அப்படியே அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுண்ட விட்டோம்னா தண்ணியெல்லாம் இருத்துடும். அப்படியே சுண்டிடும் நம்மளுக்கு. நல்லா கிரேவி ஆட்டம் வர மாதிரி வேணும்னாலும் நம்மளுக்கு கூட்டு மாதிரி சாப்பிட்லாம். இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ரசம் வச்சுருந்தோம். ரசத்துக்கு சைடிஷாக நம்ம இந்த கூட்டு ரெடி பண்ணிட்டோம். சொரக்காய் பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா ரசம் காரம் சாரமான ரசத்துக்கும் இந்த பருப்பு துவையல் மாதிரி வைக்கிற மாதிரி கூட்டுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மக்களே, நீங்கள் எப்படி இருந்து பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நன்றி.